ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நோக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், உழைக்கின்ற ராசி, உழைப்பாளர்கள் ராசி. மகர ராசினாலே உத்தியோகம்தான். ஆணுக்கு அழகு உத்தியோகம் அப்படிம்பாங்க, புருஷ லட்சணம். ஆண் பெண் 2 பேருமே இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க, தொழில் உத்தியோகத்தில் சரிக்கு சரி இருக்கிறாங்க. ஸோ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மகர ராசினாலே தொழில் உத்தியோகம் வியாபாரத்துக்கு தலைத்தவர் அல்ல. எந்நிலையிலும் தன்னிலை மறக்க மாட்டாங்க. வேலைன்னா வெள்ளைக்கார மாதிரி இருப்பாங்க. சரியா நேர்களே? வேலையை விட்டுட்டு வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. வேலை 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 தான் அவங்களுக்கு தாரக மந்திரம். அப்பேற்பட்ட மகர ராசினியர்களுக்கு மகா அற்புதங்கள் நடக்குது. 62 வருஷத்துக்கு பின்னாடி கிரக நிலைகள் நல்ல நிலைமைக்கு வருது. அது என்ன சார் 62 வருஷம் அப்படி பார்த்தோம்னா, சனி பகவான் ஒரு ராசியை சுற்றி வருது, காலப்புருஷ சக்கரத்தினை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம், குருவுக்கு ஒரு 12 வருஷம், ராகுகளுக்கு 18 வருஷம், செவ்வாய்க்கு ஒரு 1.5 வருஷம். இதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 62 வருஷம். 62 வருஷம் இப்போ 62 வருஷம் கழித்து இப்போ நல்ல அற்புத நிகழ்வு நடக்குது. அதை பிள்ளையார் சொல்லி போடுறவர் புதன், அடுத்து சுக்கிரன், அடுத்து குரு பகவான், அடுத்து சனி பகவான். சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். நல்ல அமைப்பு தான், சகாய ஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரன் இவ்வளோ நாளாக கொஞ்சம் டிஸ்டர்பில் தான் இருந்தார். ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சமாக இருந்தார். ராகுவோட சேர்ந்து இருந்தார், வக்கரத்தில் இருந்தார். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்தார். அதாவது தன் இயல்பு நிலை மாறி இருந்தார், சுய இயல்பில் இல்லை. உங்களுக்கு மகர ராசிக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் எப்போல்லாம் வளர்க்குறாரோ அப்போ மகர ராசி நேரில் நல்லா இருப்பீங்க. மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க. 2 தான் சொல்லிடலாம். நீங்கள் லக்கணத்தில் பிறந்திருக்கலாம், ஜாதகத்தில் வேறு லக்கணம் இருக்கும், தசாபத்தி வேறு எது நடக்கும். இதெல்லாம் தனிப்பட்ட மனிதனுக்கு, மகர ராசியில் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது. ஆனால் பொதுவாக மகர ராசிக்கு இந்த உலக வாழ் மகர ராசினியர்கள், கொடிக்கற்கான மகர ராசினியர்களுக்கு பொதுவாக சொல்லணும்னா, பொது பலனாக சொல்லணும்னா, சுக்கிரன் ராஜயோகாதிபதி, 5-10 கூடியவன், அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, மந்தர ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அடுத்து கர்ம ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஒரு கர்மத்தையும் கரெக்டாக செய்ய வைக்கிறவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் எப்போல்லாம் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரோ அப்போல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி. அதுபோக புதன் ராசிக்கு 6-9 கூடையவன், ரணருண ரோக ஸ்தானாதிபதி, உத்தியோகத்தர்களுக்கு முக்கியமான கிரகம். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு புதன் மகர ராசிக்கு ரொம்ப ஒரு ஒத்துழைக்கிற கிரகம். குறிப்பாக கணிதம் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், அக்கௌண்ட், ஆடிட்டரு, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு, டைப் ரைட்டிங்கு, அப்புறம் கம்ப்யூட்டரு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். எழுதுறது, இயல், இசை, நாடகம், ஓவியம், ஆடல், பாடல், கவிதை திறன், ஜோதிடம், வானசாஸ்திரம், சயின்ஸு, இப்படி நிறைய சொல்லலாம். எல்லாமே புதன் தான் வருவார். ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோகத்துக்கு தான் அதிபதி. அவர் காரகத்துவத்தை அப்படியே செய்வார். இந்த உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புதன் நல்லா இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பார். இப்படி தான் பிரித்து பலன்கள் வரும். மகர ராசியில் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் பலன்கள் சேராது. ஒரு நேரத்தில், சில நேரத்தில் குறிப்பிட்ட கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது அந்த கிரகம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்குதோ அந்த காரகத்துவம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ மகர ராசியிலே ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருப்பாங்க. மாமை அமைச்சர் 2 பேர் இருப்பாங்க. இவர் கார் டிரைவராக இருப்பார், அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருப்பார். கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு இப்போ நல்லாயிருக்கும், கார் டிரைவருக்கு நல்லா இருக்காது. ஏன்னா ராகு சரியில்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி தான் பலன்கள் புரியும். இதை வச்சுட்டு என்னடா மகர ராசிக்கு அவர் நல்லா இருக்காரு, நம்ம நல்லா இல்லையான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்களுடைய காரகத்துவம் தான் ரொம்ப முக்கியம். செயல்பாடுகள், ஒவ்வொரு காரகத்துவம் தான் மனிதனுடைய செயல்பாடுக்கு காரணியாக இருக்குது. ஓகே நேர்களே, அப்படிப்பட்ட புதன் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புதன் 6-9 கூடையவன், பாக்கிய ஸ்தானாதிபதியும் அவர் தான். அருமையான அமைப்பாக இருக்குது. தர்ம கர்மாதிபதிகள் 3ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. தர்மஸ்தானத்தை பார்க்குறாங்க. தர்ம கர்மாதிபதி கொடீஸ்வர யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 62 வருஷம் கழித்து அமைஞ்சிருக்கு. புதன் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருப்பார். நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. நீச பங்கு அடைஞ்சிருக்கிறாரு. நீசம் அடைஞ்சு உச்ச சுக்கிரனால் நீச பங்கு அடைஞ்சு பரிபூர்ண நிலைமையில் இருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? புதன் கொடுக்குற பலன்கள்லாம் உங்களுக்கு வாரி வழங்கும். 62 வருஷம் கழித்து இதை நீங்கள் ரொம்ப ஒரு சிறப்பாக எடுத்துக்கலாம். பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். இவ்வளோ நாள் சில கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. சரியா? ஒரு பலவித கஷ்டத்தில் இருந்தீங்க. அதில் அந்த கஷ்டத்தை வகைப்படுத்துகிறேன். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த உத்தியோகமெல்லாம் சரியாக போயிடும். சரியா நேரில்? அதுபோல் படிக்கிற மாணவர்களுக்கு சில பிரச்சனை, உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு சில பிரச்சனை இருந்தது. சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். இது 2 ஆகிப்போச்சு. 3வது தகப்பன் உறவுறையில் சில பிரச்சனைகள் இருந்தது. தகப்பனுக்கு உடம்புக்கு முடியல, தகப்பனுக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அந்த வழி உறவு முறையில் சில சிக்கல்லாம் இருந்தது. இது சரியாக போயிடும். அடுத்து 4வது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள். சிலவருக்கு பிள்ளை இல்லைன்னு பிரச்சனை, பிள்ளையை கட்டி கொடுக்க முடியலையே, பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு
தாய் தப்பனுக்கு நிறைய பிரச்சனையாக இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிரும். சுக்கிரன் 5 கூடையவன் அடுத்த நிலைக்கு போகிறாரு. சரியா நேர்களே, அவர் வந்து அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வந்து வக்கர நிவர்த்திலிருந்து வெளியே வந்து மே 31 வரைக்கும் ராசி 3ஆம் இடத்துல மிகச்சிறப்பாக இருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடம் 5ஆம் இடம் நல்ல நிலைமைக்கு போகிறதுனால அடுத்து வருகின்ற காலத்தில் உங்களுக்கு பிள்ளைகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. 6வது தொழிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. குறிப்பாக கலை சம்மந்தப்பட்ட தொழில், திரைப்பட தொழில், ஜவுளி தொழில், பாத்திர பண்டம் வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க, வாசனை பொருட்கள் வச்சுருக்கிறவங்க, கேளிக்கை பொருள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாகி படிப்படியாக அதில் லாபம் வந்துடும். சரியா நேர்களே, வருகின்ற காலங்கள் வளமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 7வது வந்து உங்களுக்கு வந்து இப்போ செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல, செவ்வாய் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். இருந்த போதிலும் அவர் வந்து 6ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். தகப்பனுக்கு முடியாமல் இருந்தது. சரியா நேர்களே, 9ஆம் இடத்து செவ்வாய் வந்து 9ஆம் இடத்தையும் பார்த்தாரு, 12ஆம் இடத்தையும் பார்த்தாரு, ராசியும் பார்த்துட்டு இருந்தார். கொஞ்சம் கோபதாபமாக இருந்தீங்க, டென்ஷனாக இருந்தீங்க, படபடப்பாக இருந்தீங்க, இதெல்லாம் சரியாக போயிடும். சரியா நேர்களே, இந்த தாக்கம்லாம் இனிமேல் வந்து உங்களுக்கு வெகுவாக குறைஞ்சு போயிடும். அடுத்து வந்து சூரியன் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருந்தார். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது தான். இருந்த போதிலும் வந்து 8 கூடையவன் 3ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் தான். இருந்த போதிலும் சில பேருக்கு வந்து அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்திருக்கும். ஏன்னா சூரியன் வந்து அரசு சம்மந்தப்பட்ட கிரகம். அரசு, அரசாங்கம், அரசியல் இதுக்கெல்லாம் அவர் தான் சம்மந்தப்பட்டவர். தான் வீட்டுக்கு மறைஞ்சு இருக்கிறதுனால இந்த 3 விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்க அரசாங்கம், அரசியல், அரசு விஷயங்கள் என்னென்னா அரசியலில் நிதி உதவி பெறுறது. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 1008 விஷயம் இருக்கும். அதில் முக்கியமாக 3 எடுத்துக்கிறோம். அரசியலில் வேலை பார்க்குறவங்க, அரசியலில் வேலை பார்க்க முடியாது, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, அரசியல் கட்சியை சார்ந்தவங்க, அரசாங்கத்தில் உதவி பெறுறவங்க, தனியாரிலிருந்து அரசாங்கத்து மூலியம் உதவி பண்ணி தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். ஸோ இந்த 7, 3, 10 பிரச்சனைகள் பஞ்சா பறந்து போயிடும். இனிமேல் இந்த 10 பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு இனிமேல் எந்த பஞ்சமும் இருக்காது, நல்லபடியாக இருக்கும். 10 பிரச்சனைகள் தசமம், அந்த தசமம்னா என்ன 10, அந்த 10ம் இனிமேல் சரியாக போயிடும். 10ம் பறந்தோடி விடும். 10 கூடிய சுக்கிரன் இனிமேல் வந்து பெர்ஃபெக்டாக வராரு, அருமையான நிலைமைக்கு வராரு. உச்சம் நேரடியாக 3ஆம் இடத்துல நேரடி உச்சம் பெற்று நல்ல பலனை கொடுக்குறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பேர் நிற்கிறாரு. உங்கள் ராசிநாத நட்சத்திரத்தில் 5, 10 கூடையவன் 1, 2 கூடை நட்சத்திரத்தில் பேர் நிற்கிறது. நல்ல பேராக பார்க்கப்படுகிறது சஞ்சாரம். சரியா நேர்களே, ராகுபடியிலிருந்து வெளியே வந்துட்டார். ராகு இப்போ கீழே வந்துட்டார், பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வந்துட்டார். இவர் வந்து உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு மேலே போயிட்டார். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. அந்த ராகுபடியில் சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. இப்போ ஓரளவு அவர் கொஞ்சம் தாண்டி போயிட்டார், இயல்பு நிலையிலேருந்து திரும்பிட்டார். அடுத்தடுத்து அவர் வந்து நல்ல நிலைமையில் இருப்பார். சூரியனும் வந்து அந்த நிலைமையிலேருந்து வெளியே வந்துடுவார். இன்றைக்கி தேதி வந்து ஏப்ரல் 5. சூரியன் ஒரு 9 நாளைக்கு தான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கடுத்து சுக்கிரனை விட்டு அவர் மேலே போயிடுவார். 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அது நல்லது தான். ஏன்னா சுக்கிரன் வந்து சூரியனை வந்து அஸ்தனப்படுத்துவார், பிடிச்சி வச்சுக்குருவார். அதாவது சூரியனுடைய ஒளி, அந்த ஒளி தாக்கத்தில் அதிகமான வெப்பத்தில் வந்து மற்ற கிரகங்கள் வந்து பாதிக்கப்படும். யாராக இருந்தாலும் சரி, சனி பகவான் அஸ்தமனத்தில் தான் இருந்தார். மார்ச் 29 தான் வெளியே வந்திருக்கிறாரு, அஸ்தமனத்திலேருந்து உதயமாக இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன், புதன், சனி பகவான் இந்த 3 கிரகங்களுமே மகர ராசி வேண்டிய கிரகங்கள். இந்த 3 கிரகங்களுமே சூரியனால் அஸ்தமனப்பட்டு ஒரே நிலையில் இருந்தது. இது அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காது. மகர ராசியை பாடாப்படுத்திருக்கும். ராசிக்கு 1, 2 கூடையவன், ராசிக்கு 5, 10 கூடையவன், ராசிக்கு 6, 9 கூடையவன் எல்லாருமே வந்து சூரியனால் ரொம்ப இக்கட்டான நிலையில் இருந்தாங்க. எல்லாத்தையும் கெடுத்து சூரியன் வந்து ஒரு பலனை கொடுத்துட்டு இருந்தார். இனிமேல் அதெல்லாமே சரியாக போயிடும். ராசிநாதன் சனி பகவான் உதயமாயிட்டார், பயிற்சியாகி போயிட்டார் 3ஆம் இடத்துக்கு. நல்ல அமைப்பு தான். சுக்கிரன் உதயமாறாரு, புதனும் உதயமாயிட்டார். ஸோ ராசிக்கு வேண்டிய 3 கிரகங்கள் உதயமாயிருச்சு. 3 பேருமே ஒரு 3 வித கடவுள் மாதிரி, 30 தெய்வங்கள் மாதிரி. இந்த 30 தெய்வங்களும் வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. இவங்களுடைய நேரடி பார்வைக்கு மகர ராசி வருது. 10 விதமான பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல விதமாக இருப்பீங்க. அந்த ஆண்டவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் முக்கியமான கிரகம் மகர ராசிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற கிரகம். மகர ராசினியர்கள் எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து சுக்கிரனுடைய அனுக்கிரகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புதன் 3ஆம் இடத்துல இப்போ நல்ல நிலைமையில் மாறிட்டார். அதனால் நல்லாயிருக்கும். மனசில் வந்து அடிக்கடி மாற்றம் இருந்துச்சு, இதெல்லாம் சரியாக போயிடும். கொள்கை இல்லாமல் இருந்தீங்க, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இருந்தீங்க, இனிமேல் சரியாக போயிடும். பணப்பற்றாக்குறை நேர்த்தி ஆயிரும். செல்வாக்கு சொல்வாக்கு சரியாக இருக்கும். ஆற்றல், தைரியம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலை தொடர்பில் இருக்கிறவங்களும் மிக நல்லாயிருக்கும். இசை சம்மந்தப்பட்டவர்கள், ஆடல் பாடல் இது சம்மந்தப்பட்டவர்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு வருமானம் வரும். தொழிலில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதிர்ப்புகள் எதுவும் இருக்காது. சில நேரத்தில் இதுக்கு முன்னாடி காலத்தில் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருந்தீங்க.
எப்படின்னா இயல்பு நிலை மாதிரி டென்ஷன் ஆகுறது, பதட்டப்படுகிறது, கொஞ்சம் உஷ்டமாகுது. இப்போ ஏற்கனவே வெப்பநிலை கூட்டிகிட்டு இருக்குது, கோடை காலம் வந்துட்டு இருக்குது, வெப்பநிலை கூடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சில டென்ஷன், உடல் உபாதைகளாக இருந்தது. இனிமேல் எல்லாமே சரியாக போயிடும். சரியாக நேரில் பெண்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சன் இருந்தது. ஏன்னா சுக்கரன் கெட்டு போயிருந்தார்ல, சுக்கரன் வந்து இயல்பு நிலையில் இல்லைன்னா பெண்களுக்கு நமக்கும் நேரடியாக பிரச்சனை வரும். தர்க்கம், வாதம், கான்ட்ரவர்சன் இதெல்லாம் நிறையா இருந்திருக்கும். இனிமேல் இதெல்லாம் சரியாக போயிருக்கும். பெண்கள்கிட்ட அடக்கமாக இருப்பீங்க. குறிப்பாக இளைய சகோதரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து இனிமேல் பெண்களுக்கு நல்லா உதவி பண்ணுவீங்க. குடும்பத்தோடு எங்கன்னா ஸ்தலயாஸ்திரம் போயிட்டு வருவீங்க. இந்த வெக்கேஷன் லீவ் ஆயிடுச்சு, பிள்ளைகளை கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் குதூகலமாக போயிட்டு வருவீங்க. சுக்கிரன் நல்லா இருந்தால் தாங்க குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும். ஒரு ஆண் வந்து சந்தோஷமாக இருக்கிறான்னா, ஒரு லாஜிக்காக பார்த்தோம்னா, பெண்கள் எப்போ கலகலப்பாக இருக்காங்களோ அப்போ ஆண்கள் சந்தோஷமாக இருந்துருவான். 1008 பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலுமே வீட்டில் அவனுடைய மனைவியும் அம்மாவும் உட்கார வச்சு ஆழ்ந்து 2 வார்த்தை பேசினாங்க, 6 முறை உட்காந்து பேசி ஆசாபாசமாக பேசினாங்கன்னா அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபமெல்லாம் சரியாக போயிடும், அந்த பிரச்சனை சரியாக போயிடும். அதாவது இந்த பிரபஞ்சத்திலே வந்து சந்தோஷத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடுறவங்க வந்து பெண்கள் தான். ஒரு பெண்ணானதான் ஆண் வந்து ஒரு அமைதிக்கு ஆளாக முடியும். ஆண் 1008 தகுதி இருந்தாலுமே அந்த ஆணை வந்து ஒரு அமைதிக்கு உட்பட்டு அன்பாக ஆக்குறது வந்து ஒரு பெண் கையில் தான் இருக்குது. அந்த பெண்ணு நினச்சா ஒரு ஆணை வந்து எப்படினாலும் ஆட்டி படைக்கலாம், ஒரு ஆணை வந்து தன் வசப்படுத்தலாம். அந்த பெண்ணு வந்து ஒரு பெரிய சக்தி. அந்த பெண்ணுக்குரிய சுக்கிரனாலே பெண்ணு தான். அந்த சுக்கிரன் நல்ல நிலைமைக்கு வர்றதுனால மகர ராசி ஆண்கள் பெண்களால் இனிமேல் நல்ல ஒரு நிலை கொண்டு நிலைக்கு வருவீங்க. அது உங்கள் தாயாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், உடன்பிறந்த சகோதரியாக இருக்கலாம், நெருங்கிய உறவினராக இருக்கலாம். ஆனால் நல்ல வழிக்கு தான் உங்களை கூட்டு போவாங்க. சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லுங்கள், வீட்டில் அம்மா கிட்ட சொல்லுங்கள். அம்மா இல்லைன்னா மனைவி கிட்ட சொல்லுங்கள். தாய்க்கு பின் தாரம். சரியா, தாய் இல்லாதவங்க தாரத்துக்கிட்ட சொல்லுங்கள், மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். சில பேர் கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிட்ட சொல்லுவாங்க, அது நல்லதான். ஏன்னா ரத்தம், உடன்பிறப்பு, அவங்களும் சில நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. இதுதாங்க ஒரு சிறந்த மருந்து. பிரச்சனையை தீர்க்கணும்னா குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணும். டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். சில பேர் இதை செய்கிறதே கிடையாது. சில ஆண்கள்லாம் எது பிரச்சனைனா அப்படியே ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்துக்கிறது. கோச்சிக்காதீங்க நேர்களே, மகர ராசி நேர்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி இந்த கலாச்சாரம் மாறிடுது. அதனால் அதில் இருந்து வெளியே வாங்க. உடல் நலத்தை கெடுக்காதீங்க. பணமும் போயிடும். சரி, ஆயிரக்கணக்கில் போயிடும். தேவையில்லாத சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு இந்த உஷ்டமான நேரத்தில் ஏதோ பிரச்சனைனா வீட்டில் சொல்லுங்கள், அம்மா கிட்ட சொல்லுங்கள். எத்தனையோ பெண்கள், ஒரு முறையில் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் நம்மளுக்கு நல்லதே நினைப்பாங்க. இப்போ அதுக்கு நல்ல நேரமாக இருக்குது. சரியா, சுக்கிரன் நல்ல நிலைமையில் வராரு. பெண்களால் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். இப்போதைக்கு நீங்கள் பெண்களோட ஆலோசனை கேட்டிங்கன்னா நீங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோக பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இப்போதைக்கு சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக மாறும். ஏன்னா அதுக்கு நேரங்காரம் கணிஞ்சிருச்சு. சரியா, இதுதான் சூட்சுமம். இது மாதிரி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுபோக வந்து புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புதன் வந்து புத்திகாரகன். அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, சகாயஸ்தானத்தில், தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆள் கபடியாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. வீரமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க. ஏன்னா சூரியன் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தார்னா ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க. சரியா, இப்போ வந்து புதனும் இருக்கிறாரு. ஸோ 2 கலந்து இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா மற்றவங்க கொடுக்குற யோசனையை வந்து ஆழ்ந்து புரிஞ்சுக்கிருவீங்க. சரி, இவங்க நல்லது தான் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது, இவங்க சொல்படி காப்போம் அப்படின்னா அதுபடி போனீங்கன்னா நல்லது நடக்கும். இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இதுதான். நல்ல கைட்னஸ் கிடையாது. கைட்னஸ்ன்னு என்ன, அவங்கள வந்து வழி நடத்துக்கு ஆள் இல்லை. கைடு அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் சங்கடப்படுறாங்க. அதனால் நீங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அவங்ககிட்ட வந்து ஆலோசனை பண்ணுங்கள். நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜோதிடத்தில் பலன்கள் சொல்கிறதெல்லாம் வேறாங்க. தனிப்பட்ட மனிதனை பதப்படுத்துறது வேறு. சரியா, தனிப்பட்ட மனிதன் சில பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நேரங்காலம் வந்து ஒத்துழைச்சிரும். நாளுங்கூடும் அவனுக்கு ஒத்துழைச்சிரும். அவங்க அந்த நேரத்துலேருந்து வெளியே வரணும், அதுதான் பிரச்சனை. சரியா, அது ஒரு பையன் நல்லா படிக்கணும்னா ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டானே படிக்க ஆரம்பிச்சிடுவான். அதுபோல் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல மனதாக்கு வாங்க, நல்லபடியாக இருக்கும். பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை. மகர ராசிக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்குது. படிப்படியாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க. சனி பகவான், அடுத்து சுக்கிரன், அடுத்து புதன், அடுத்து சூரியனை நல்ல நிலைமைக்கு போயிடுவார். 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, நல்லதான். அறப்பாவர் 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ஏன்னா சூரியன் தான் குடைச்சலை கொடுப்பார். அவர் அடுத்து வந்து சித்திரை மாதம் முழுக்க ஒரு 4ஆம் இடத்துலேருந்து ஒரு மத்தியம பலனை தான் கொடுப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா நேர்களே, ஸோ 62 வருஷம் கழித்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் ஆகுது.
இந்த 62 வருஷத்தை நீ என்ன பார்த்தே 62 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தையா, அவன் வயசு 62 ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு அனுமானம் தான், ஒரு சர்க்கிள். சனி பகவான் சுற்றி வர 30 இப்படி முதல் சொன்னேன் பார்த்தீங்களா. அது மாதிரி அந்த கிரகங்கள் வந்து ஒரு சுற்றி வரும்போது அதன் அடிப்படையில் சில வருத்தத்தை சொல்கிறேன் நான். மேக்ஸிமம் 60 வருஷத்துக்கு மேலே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கிரகங்கள் வந்து சுற்றி வர்றதுக்கே வந்து 62 வருஷம் தான். இந்த வருடக்கோள்கள் 4 கோள்கள் சனி பகவான், குரு, ராகு, கேதுகள், செவ்வாய் இவங்களுக்கு தான் சொல்ல முடியும். மற்ற கிரகங்களாம் சொல்ல முடியாது. மற்ற கிரகங்களாம் ஷார்ட் பீரியடில் சுற்றிட்டு வந்துடுவாங்க. சரி, அதை வந்து கணக்கில் எடுக்க முடியாது. செவ்வாயும் எடுக்க முடியாது. இருந்தாலும் அவர் வந்து சூரியனை விட்டு கொஞ்சம் லாங்காகவே இருப்பார். சூரியனை விட்டு எந்த கிரகம் லாங்காக போயிட்டுருக்கோ அந்த கிரகங்களை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். இது வேத ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது. நல்லா பாருங்கள், ஜனன ஜாதகத்தில் நிறைய பேருக்கு வந்து சூரியன் செவ்வாயும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. நான் நிறைய பார்க்குறேன், டெய்லி ஒரு 4-5 ஜாதகம் பார்க்குறேன், தனிப்பட்ட ஜாதகம். அதில் பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் மேக்ஸிமம் செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் ஒரு 50 ஜாதகம் பார்த்தேன்னா அதில் 2 ஜாதகம் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருப்பாங்க. அதில் செவ்வாய் வக்கரமே அடைஞ்சிருக்க மாட்டார். மேக்ஸிமம் செவ்வாய் வந்து வக்கரம் அடைய மாட்டார். நீங்கள் பாருங்கள், நிறைய ஜாதகத்தை வேணும் வாங்கி பாருங்கள், செவ்வாய் வக்கரம் அடைய மாட்டார். செவ்வாயோட தனித்திறமே அதுதான், முருகப்பெருமானோட அம்சம். சரியா, அவர் வந்து தனி இயல்பில் இருப்பார். தனியாண்மை கொண்டு நெடுவேல்னு சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து ரொம்ப ஒரு தனிமையில் தான் இருப்பார். வக்கரம் ஈஸியாக அடைய மாட்டார். ஏன்னா வக்கரம் அடைகிறது சூரியனால் தான் வக்கரம் அடையணும். அவர் வந்து சூரியன் கிட்ட ஸ்கிப் ஆகிட்டே இருப்பார். அதனால் செவ்வாய் வந்து ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறார். செவ்வாய்க்கு ஏன் வந்தேன்னா, செவ்வாய் வந்து முக்கியமான கிரகம் மகரத்துக்கு. 4-11 கூடியவன், சுகஸ்தானாதிபதி. செவ்வாய் 4-11 கூடியவன், அது சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அவர் இப்போ வந்து 7ஆம் தேதிக்கு மேலே, ஏப்ரல் 7க்கு மேலே ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, நல்லது இல்லை. இருந்தாலும் அவர் நவபஞ்சம யோகத்தில் போகிறாரு. சனி பகவானுக்கு வந்து கேந்திரம், சனி சுக்கிரன் புதனுக்கு வந்து கோணத்தில் போகிறாரு. சரியா, கேந்திர கோணத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ சஷ்டாசமாக இருந்தார், இனிமேல் அந்த மாறிடுது. எப்போயுமே ஒரு கிரகம் வந்து ராசிநாதனுக்கு சஷ்டாசமாக இருக்கக்கூடாதுங்க. இதுதாங்க ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விதி. இதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சனி பகவானுக்கு எந்த கிரகங்களும் 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த கிரகங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மகர ராசி கிடைக்காது. அந்த கிரகங்களுடைய ஆதிபதி விசேஷங்கள் கிடைக்காது. இப்போ 8ஆம் இடம் சூரியன் இருந்தாலுமே, சூரியன் வந்து 8 கூடியவனாக இருந்தாலுமே சில நல்ல பலன்களை கொடுப்பார். எதிர்பாராத அதிர்ஷ்டம், அரசு வழியில் ஏற்றம், அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், அரசு வேலைகள், ஒரு ஆளுமை, அதிகாரம் எல்லாத்தையும் கொடுப்பார். இப்போ வந்து எல்லா கிரகங்களுமே வந்து இனிமேல் சனி பகவானுக்கு மறையலை. ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் இவங்கெல்லாம் சனி பகவான் கூட தான் இருக்கிறாங்க. அடுத்து சூரியன் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார், சுக்கிரன் புதன் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார், செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, கேது 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா நேர்களே, சந்திரன் 2 நாளுக்கு ஒரு தடவை மாறிட்டு இருப்பார். சந்திரன் இப்போ வளர்பிறை சந்திரன் தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்குனி பௌர்ணமி ஒட்டி போயிட்டு இருக்கிறாரு. பங்குனி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நடக்குது. பங்குனி உத்திரம் அருமையான அமைப்பு. சரியா நேர்களே, முருகப்பெருமானுக்கு வேண்டிய நாள் பங்குனி உத்திரத்து அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, உத்திரம் உத்திரம் வரப்போகுது. அடுத்து வருகின்ற பௌர்ணமி தான் உத்திரம். ஓகே, அந்த டேட்டை நான் அப்புறம் சொல்கிறேன் நான். சரியா நேர்களே, உத்திரம், பங்குனி உத்திரம் அடுத்த வாரம் தான் வரும். நாள் இருக்குது இன்னும். சரியா, சரி. சில நேரம் எல்லா டீட்டெயிலையும் சில நேரம் எடுக்க முடியாது. இன்றைக்கி தேதி, இன்றைக்கி திசை அஷ்டமி தான். இன்றைக்கி இன்னும் திதி இருக்குது. சரியா, ஓகே நேரில் இருந்தாலும் சொல்லிடுறேன். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அதையும் சொல்லிடுவோம். பங்குனி உத்திரம் 11ஆம் தேதி வருது நினைக்கிறேன். எஸ், 11 தான். 11/4/2025 வெள்ளிக்கிழமை வருது. பங்குனி 28 வெள்ளிக்கிழமை வருது. ஸோ அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி நேரில் தகவலுக்கு தான் சொன்னேன், ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுவீங்க. பங்குனி உத்திரம் வருது, முக்கியமான நாள், முருகப்பெருமானுக்கு வேண்டிய நாள். செவ்வாயும் வந்து இப்போ வந்து சனி பகவானுக்கு வந்து கோணத்தில் வர்றதுனால நவபஞ்ச யோகம், இது வந்து ஒரு முக்கியமான அமைப்பு தான். செவ்வாய் ராசியை பார்க்குறாரு. அவர் வந்து நீச செவ்வாயாக இருக்கிறாரு, ராசியை பார்க்குறாரு. கொஞ்சம் தாயார் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. விவசாயம் பண்ணுறவங்க, தோட்ட வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. ரொம்ப அதில் வந்து ஒரு இதை காட்டிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுபோக வந்து மூத்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. சரியா நேர்களே, 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, மே 15 வரைக்கும் இருக்குது. அதனால் மே 15 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பின்னாடி குரு மாறிடுவார். குரு பயிற்சி ஆகிட்டார்னா 11ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து செவ்வாய் பார்வை ராசிக்கு இருந்தாலுமே குரு பார்வை இருக்குது. இதுதான் வேத ஜோதிடம். செவ்வாய் ராசியை பார்த்தாலுமே குரு வந்து மே 15 வரைக்கும் உங்கள் ராசியையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் மே 15 வரைக்கும் செவ்வாய் அவ்வளோ கெடுபார்வை இருக்காது. மே 15லேருந்து ஜூன் 6 வரைக்கும் கொஞ்சம் செவ்வாய் தனிப்பட்ட முறையில் பார்ப்பார். அந்நேரம் வந்து அவர் வந்து நட்சத்திர சாரை இறங்கிடுவார். புதன் நட்சத்திரத்துக்கு தான் வருவார், ஆயிலி நட்சத்திரத்துக்கு வருவார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, ஏன்னா புதன் வந்து 6, 9 கூடையவன் தான். கொஞ்சம் நேரம் கவனமாக இருக்கணும். நான் நேரம் வீடியோ போடுவேன். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது. சரியா, கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகே சார், வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சுக்கிரன் புதன் வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால, நல்ல நிலைமைக்கு 7 நிலை திரும்புறதுனால அனைத்து வேலையிலும் வெற்றி கிடைக்கும், நல்ல லாபம் இருக்கும். சரி நேரம் குடும்பத்தோடு நல்ல நேரத்தை செலவு பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். நீண்டகாலமாக நிலுவையில் இருந்த வேலைகளை நல்லபடியாக முடியும், குடும்பத்தோட மகிழ்ச்சி இருக்கும், அதிர்ஷ்டம் நல்லபடியாக வசப்படும், நல்லா இருக்கும். சரியா, ஃபினான்ஸ் பொசிஷனும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
அடுத்து ராகு பகவான் சனிப்படியில் தான் இருக்கிறாரு. சனியை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அதாவது ராகுபட்டியில் தான் சனி இருக்கிறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அப்படி இருந்த போதிலுமே ராகு வந்து இப்போ வந்து போராட்டாதி 4ஆம் பாதத்துக்கு இறங்கிட்டார். உங்கள் ராசியை நோக்கி வராரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்தை நோக்கி வராரு. புரட்டாதி 4ஆம் பாதம் நல்ல விசேஷம்தான். குரு சாரம் பிடிச்சிருக்கிறாரு. குரு சாரம் நல்லதான். குரு வீட்டில் குரு சாரம் பிடிச்சிருக்கிறாரு. நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனால் மகர ராசி நேயர்களுக்கு என்ன சார் பலன்கள் அப்படின்னா, 3ஆம் இடத்துல ராகு இருக்குது நல்லதான். அவர் 12-3 கூட சாரம் பெற்றிருக்கிறதுனால தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்து போனவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேசத்துலேருந்து நல்லா வரும். நல்லா தூக்கம் வரும். சரிங்களா? படுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வருவீங்க. கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. குடும்பத்தோடு எங்கேனாச்சும் வெளியே தூரமாக இருக்கிறது கோயில் உலகத்துக்கு போயிட்டு வாங்க. இப்போ நிறைய இடத்துல கும்பாபிஷேகம் நடக்குது. மருதமலையில் இப்போ நடந்துச்சு. இன்றைக்கி வந்து உத்தரகேச மங்கை ராமேஸ்வரத்தில் நடக்குது. தென்காசியில் இன்றைக்கி காசி விஸ்வநாதருக்கு கும்பாபிஷேகம். இப்படி அடுத்தடுத்த கோயில் கும்பாபிஷேகம் நிறைய நடக்குது. வருகிற ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த அடுத்த வருகிற நாட்களில் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான திருத்தலங்கள்லாம் கும்பாபிஷேகம் அடுத்தடுத்து நிறைய தலங்கள் நடக்குது. வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. சரியா நேரில் அட்லீஸ்ட் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 40 நாளுக்குள்ளே போயிட்டு வாங்க. முக்கியமான கோயிலெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குது. உத்தரகோச மங்கை வந்து ராமேஸ்வரத்துக்கு முன்னாடியே இருக்குது. ஒரு பெரிய ஸ்தலம். ரொம்ப 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. முக்கியமான ஸ்தலம். மரகத நடராஜர் இருக்கிறாரு. சரியா? நல்ல ஒரு தரிசனம். அங்கேயும் போயிட்டு வரலாம் நீங்கள். அடுத்து தென்காசி, தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க போயிட்டு வரலாம். தென்காசி காசி விஸ்வநாதர் உலகம்மை இன்றைக்கி தான் அங்கே வந்து இது நடக்குது, கும்பாபிஷேகம் நடக்குது. போயிட்டு வாங்க. சரியா? நேரில் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அடுத்தடுத்து சில வழிபாடுகள்லாம் நடக்கிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த ராகு பகவான் ஆரம்பித்தா சொன்னேன். ராகு பகவான் வந்து குரு சாரத்தில் போயிருக்கிறாரு. குடும்பத்துடன் கொஞ்சம் தூரமாக போயிட்டு வருவீங்க. ஸ்தல யாத்திரை, கும்பாபிஷேகம், குடமுழுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ராகு புரட்டாதி நட்சத்திரம் எடுத்ததுனால வீட்டில் வருமானம் இருக்கும். கையில் வருமானம் அதிகம் இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரியா நேரிலே? அதே மாதிரி எங்கேனாச்சும் போயிட்டு வருன்னு நம்மளால நினச்சிருந்துருப்பீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு. அது மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு அந்த ராகு நல்ல அமைப்பை கொடுப்பாரு. ராகுனாலே இடமாற்றம் தாங்க. ஒரு இருக்கிற இடத்த விட்டு ஒரு இடத்த நகட்டி விடுவார். அதுபோக அடுத்து 2ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே சில இடமாற்றத்தெல்லாம் கொடுப்பாரு. ஸோ ராகு பயிற்சி வந்து உங்களுக்கு இடமாற்றத்துக்கு உட்பட்டு தான் அந்த பயிற்சி நடக்கும். ஸோ ராகு வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போதைக்கு பயணிக்கிறது வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ கெட்ட கிரகமும் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி பகவானும் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். ராகு ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல இருக்க கேதுவும் வந்து சூரியன் சாரத்தில் தான் போயிட்டுருக்கிறாரு. அட்டமாபதி சாரத்தில் போகிறதுனால அப்பாவோடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சரியா? அப்பாவோடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல கேது சூரியன் சாரத்தில் போகிறாரு. புதனும் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் நீசபங்கம் அடைஞ்சிருக்கிறாரு. அவர் ஏப்ரல் 30 தாண்டிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் தாப்பனுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன். ஜனன ஜாதகத்தில் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டு சூரியன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும். சரியா? நான் சொல்கிற சாதக பாதங்கள் எல்லாமே ஜனன ஜாதகத்தை ஒட்டி தான் நடக்கும். ஏன்னா ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ சுக்கிரன் உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ சுக்கிரன் சரியில்லாதவர்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கு சுக்கிரன் 3-8 மறைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விதமாக பார்க்கப்படாது. அது 3ஆம் இடம் 8ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு. சரியா நேரில்? ராசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிக்கு அவர் எங்கே இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் மகர ராசியில் வந்து சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கக்கூடாது, தனுசில் இருக்கக்கூடாது. தனுசில் இருந்தால் கூட பரவாயில்ல, சிம்மத்தில் இருக்கக்கூடாது. கடகத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கடகத்தில் இருந்தாலும் ராசியை பார்ப்பார். சிம்மத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? அதனால் அதே மாதிரி கண்ணியில் இருந்தாலும் நீசம் அடைவார். புதனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி சில மாறுபட்ட பலன்களை கொடுப்பாரு. வாட்டவர் மேபி சிம்மத்தில் இருக்கக்கூடாது ராசிக்கு. ஆனால் லக்கண ரீதியாக 3-8 மறையக்கூடாது. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி. அப்படி மறைந்தவங்களுக்கு வந்து சுக்கரனால் சில பிரச்சனைகள் இருக்கும். திருமணம் ஆகாது. பெண்கள்கிட்ட இணக்கம் இருக்காது. பெண்களால் பிரச்சனை இருக்கும். சரியா? பெண்கள்கிட்ட புரிதல் முடியாது. சில பேர் பார்த்தா பெண்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க, பெண்ணே பிடிக்க மாட்டேம்பாங்க, திருமணமே வேண்டாம்னு நிறைய சொல்கிற ஆண்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டோம்னா ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போயிருப்பார். சுக்கிரன் எந்த அளவுக்கு வலுவாக இருக்காரோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து பெண்கள்கிட்ட ஒரு ஸ்பரிசமாக இருப்பாங்க. பெண்கள்கிட்ட ஒரு புரிதல் வளர்த்துக்குருவாங்க. அப்பேற்பட்டவங்க வந்து என்ன பண்ணணும்னா ருரு பைரவரை கும்பிடணும். ருரு பைரவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து அஷ்ட பைரவரில் 2வது பைரவராக இருக்கிறாரு. ஆனந்த பைரவர். அவருடைய ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். அது ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவர்கள். அதுபோக ஜனன ஜாதகத்தில் சில பேருக்கு ராகு திசை சுக்கிர புத்தி, செவ்வாய் திசை சுக்கிர புத்தி, குரு திசை சுக்கிர புத்தி, சனி திசை சுக்கிர புத்தி நடக்கும். அதுபோக புதன் திசை சுக்கிர புத்தி வயதானவர்களாம் நடக்கும். இவங்களாம் வந்து அந்த மந்திரத்தை சொல்லலாம். சரியா? மந்திரத்தை சொன்னீங்களா பெண்கள்கிட்ட ஒரு இணக்கம் இருக்கும். சில பேருக்கு குடும்பத்தில் பெண்களால் பிரச்சனை, பெண்களுக்கு பிரச்சனை, இப்படிலாம் நிறையா இருக்கும். இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண்கள் தான். ஏன்னா ஆண்களுக்கு தான் எதிராளி பெண்கள், பெண்களுக்கு எதிராளி ஆண்கள். பெண்கள் ஜாதகத்தை குருவை பார்க்கணும். சரியா? பெண்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க ஆண்கள் கிட்ட அந்த அளவு அட்டாச்மெண்ட்டோடு இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் சுக்கிரனை பற்றி தான் பேசுகிறதுனால ஆண்களே எடுத்துக்கிறேன். மகர ராசி ஆண்கள் உங்களுக்கு என்ன வயசானாலும் சரி, சில பேர் 60 வயசாக இருக்கும்,
ஆனால் கட்டின பொண்டாட்டிக்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார், சரியாக பேச மாட்டார், எரிஞ்சு உறிஞ்சு விழுவார், குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பார். அவரை பார்த்தோம்னா சுக்கிரன் சரியாக இருக்க மாட்டார். ஏதோ கடமைக்கு வாழ்ந்து 2 பிள்ளையை பார்த்துட்டு காலத்தை கழிச்சிருப்பார். சுக்கிரன் ஜாதகத்தில் வளர்த்தவங்க தான் பெண்கிட்ட ஸ்பரிசமாக இருப்பாங்க, பெண்ணை புரிஞ்சுக்கொள்ள இருப்பாங்க. அப்படி சுக்கிரன் கெட்டு போனவர்கள் வந்து நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 சுக்கிர வேளையில் வீட்டில் பாராயணம் பண்ணுங்கள். அந்த ஆனந்த பைரவர் அவர் ஆலயம்லாம் இங்கே இருக்காது, கால பைரவர் ஆலயம் தான் இருக்கும். ஆனந்த பைரவர் ஆலயம் வந்து காசியில் தான் இருக்குது, சரியா? ரேராக இருக்கும், சில இடத்துல இருக்கும், கோபுரத்துலலாம் வச்சுருப்பாங்க, நமக்கு தெரியாது. அவர் காலமட்டோடு இருப்பார், காலை வானத்தில் இருப்பார். சிவனுடைய அம்சம்தான். மொத்த பைரவர்கள் 8 பைரவர்கள் இருக்காங்க, அஷ்ட பைரவர்கள். அதில் இந்த ஆனந்த பைரவர், ருரு பைரவர், சரியா? இவருடைய துணை வந்து மகேஸ்வரி. சப்த கண்ணீரில் ஒரு மாதா இருக்கும், சப்த மாதாக்களில் வந்து சப்த கண்ணீரில் வந்து மகேஸ்வரின்னு ஒரு அம்மன் வரும். வராகினி வைஷ்ணவி அப்படின்னு வரும்போது மகேஸ்வரின்னு வரும். அதுதான் இவருடைய துணை இந்த ருரு பைரவருக்கு. இவருடைய மந்திரத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். இது ஒரு முக்கியமான மந்திரம். ஏன்னா சுக்கிரனும் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும், தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் வரணும், சுக்கிரனோட அனுக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு மனதார நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. ஸ்ரீ ருரு பைரவா ஓம் ஆனந்த ரூபாய வித்மகி டங்கேஷயா தீமகி தன்னோ ருரு பைரவ பிரசோதியாத். இவ்வளோதாங்க, சரியா? இதை வந்து ஒரு 18 தடவை சொல்லுங்கள். இதோடைய சாஃப்ட் காப்பியை வந்து நான் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன், அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், சரியா நேர்களே? இது வந்து இப்போதைக்கு ஒரு முக்கியமான ஒரு சூட்சுமம், ஒரு என்ன சொல்கிறது, பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்து, டானிக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மந்திரம் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. ஏன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். இருந்தாலும் அவர் வந்து அந்த ராகுபடி சனி பகவான் அந்த சம்மந்தப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் நிழல் தான். அதனால் இந்த மந்திரத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தொழிலில் லாபம் வரும், வியாபாரத்தில் லாபம் வரும், தொட்டக்காரியம் தொடங்கும், நல்ல இணக்கமாக இருப்பீங்க. நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன் மகர ராசிக்கு சுக்கிரன் இந்த அளவுக்கு முக்கியமானவர்னு. அந்த முக்கியமான காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். அந்த சொன்னையில் ஒரு 10 பிரச்சனைகள், அந்த 10 பிரச்சனைகளாக பாசிட்டிவாக முடியும், சக்ஸஸாக முடியும். அந்த பிரச்சனையிலேருந்து தான் வெளியே வந்துடுவீங்க. இந்த ருரு மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த ஆனந்த பைரவரை கொண்டாடுங்க. ஆனந்த பைரவர் கோயில் இல்லைன்னா காலபைரவரை கூட கும்பிடலாம். சிவனாலயத்தில் எல்லாம் ஒரு அம்சம் தானே. காலபைரவரை கும்பிட்டாலே சனி செவ்வாயோட ஆதிக்கம் வந்து வெகுவாக குறைஞ்சிரும். ஆனால் சனி செவ்வாய் வந்து இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, செவ்வாய் தான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. காலபைரவரையும் கும்பிடலாம். சாய்ஸ் தான், இந்த சாமியை தான் கும்பிடணும் கிடையாது. ஒவ்வொரு சாமிக்குமே ஒரு லிங்க் இருக்குது, சரியா நேர்களே? அதை எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். இதை ஒரு தகவலுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். பட் இதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாம், சரியா நேர்களே? இந்த மந்திரத்தை சொல்லலாம், 2 வரி மந்திரம் தான் சொல்லலாம், சரியா? வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். நல்லா இருக்குது மகர ராசிக்கு. சனி பயிற்சிக்கு அடுத்து சுக்கிரன் புதன் 7 நிலைக்கு திரும்புறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாமல் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.